ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய நல்ல மொறுமொறுன்னு சுவையான தட்டை ரொம்ப நாளானாலும் கெட்டு போகாமல் வதவதன்னு இல்லாமல் மொறுமொறுன்னு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நான் ஒரு 3 விதமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தட்டை செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம். பிகினர்ஸ் கூட செய்யலாம். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க. இது சரியா இவ்வளோ அளவு தான் அப்படின்னு கிடையாது. உளுந்து வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முறுக்கு செய்யும் போதோ இல்லை இந்த மாதிரி தட்டை செய்யும் போதோ அடிக்கடி தேவைப்படும். அப்பப்போ நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த உளுந்தை மிதமான தீயில வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமுமே நல்லா வறுபட்டு வரும். உளுந்து நல்லா வறுபட்டு வந்தால் தான் உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மை நல்ல அதாவது ரொம்ப நீண்ட நாளைக்கு இருக்கும். அதாவது அந்த தட்டை நல்ல மொறுமொறுன்னு நீண்ட நாளைக்கு இருக்கும். இப்போ பாருங்க, நல்ல எல்லா பக்கமுமே சிவந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அதே பேன்ல ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்ல வச்சிருங்க. 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். இது சராசரியா 350 கிராம் அளவுக்கு இருக்கும். நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கடையில் அந்த இடியாப்ப மாவுன்னு இருக்கும்ல, அதுதான் நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கேன். எப்பவுமே மாவு பாருங்கள், கவனிச்சு கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பார்த்தா காஞ்ச மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டின மாதிரி ஒரு ஈரத்தன்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இப்போ வச்சுக்கிங்க. கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அந்த மாவு ஹீட்டாக அந்த ஈரத்தன்மை எல்லாமே லைட்டாக உடைப்பட ஆரம்பித்து மாவு இந்த மாதிரி உங்களுக்கு உதிரியாக வர ஆரம்பிக்கும். அதாவது அந்த பேனோட இல்லைனா கடாயோட எண்டில் இப்படி தள்ளினீங்க அப்படின்னா அந்த மாவு ஓரத்தில் பட்டு இப்படி ஸ்டக்குன்னு சரிஞ்சு வரணும். மாவு கை வச்சு பார்த்தீங்கன்னாலும் நல்லா சூடாக இருக்கணும். அதே சமயத்தில் நிறம் மாறி இருக்கக்கூடாது. இதுதான் சரியான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம ஆற வச்சோம்ல அந்த உளுந்து, அதை ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸான பவுடராக அரைச்சி வச்சுக்கங்க. எப்பெல்லாம் தேவைப்படுதோ நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல அரிசி மாவு, அதை சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து மாவு, அதாவது ஒரு 150 கிராம் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த உளுந்து மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதனால் 4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துக்கிறேன். இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 டீஸ்பூனுக்கு குறைவாகவே மிளகாய் பொடி சேர்க்குறேன். மிளகாய் பொடி நிறைய சேர்த்துட்டீங்க அப்படின்னாலும் தட்டை போட்ட உடனே நிறம் மாறிடும், கண்டிப்பாக கருகுன மாதிரி ஆகிடும். அதனால மிளகாய் பொடி கொஞ்சம் குறைவான அளவுகளில் சேர்த்துங்க. அதுமாதிரி காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்காதீங்க. நார்மல் காரத்தன்மையோடு இருக்கும்ல, அந்த மிளகாய் பொடி சேர்த்திங்கனாலே குறைவாக சேர்த்தாலே போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். பட்டர் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தட்டை வாயில் கடிபடும் போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே இறங்கும் போது கல் மாதிரி இல்லாமல் சாஃப்டாக ஃபீல் ஆகும். சில பேர் சூடான எண்ணெயை பயன்படுத்துவாங்க. இந்த இடத்துல நீங்கள் சூடான எண்ணெயை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு தட்டையை வச்சு பயன்படுத்த முடியாது. ஏன்னா அது காரத்தன்மை அடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால வெண்ணெய் இல்லைன்னா நெய் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நாளானாலும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். இப்போ பொடிசா நறுக்கின கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, அதாவது நார்மல் பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன், சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல, அந்த பதத்தோட இன்னும் கொஞ்சம் இலகுன தன்மையாக வரணும். இப்போ இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 20லேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அந்த கடலைப்பருப்பையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. மாவோட பதம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப கல் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தட்டும் போது ஓரங்களில் வெடிப்பு வர்ற மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஷேப் நல்லாவும் இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. இப்போ கொஞ்சம் லைட்டாக இலகுன மாதிரி இருந்துச்சுன்னா மாவு தட்டுறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சைஸில் சின்ன உருண்டையாக எடுத்துங்க. ரொம்ப பெருசு பெருசாக எடுத்தோன்னா மாவு உள்ளுக்கு வேகாமல் போயிடும். அதனால தான் தட்டை வதவதன்னு ஆகிற மாதிரி ஆகுறது. ஒரு 2-3 நாளே நமுத்து போன மாதிரி ஆகுறது. ஒரு கவர் இல்லைனா வாழை பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் தடவிட்டு அங்கங்கே இந்த மாதிரி ஒரு 4 பால் 8 இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இந்த கவரை மேலே அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கப்பு ஃப்ளாட்டான கப்பாக எடுத்துங்க.
சமமான தட்டு இல்லைனா சமமான அந்த மாதிரி கப் எடுத்துக்கங்க. அடியில் ஒரு தடவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கட்டை விரல் இல்லைனா ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி லைட்டாக இப்படி தள்ளினாலே போதும். ரொம்ப ஈஸியாக வரும் உங்களுக்கு. ஓரங்களில் வெடிப்பு இல்லாமல் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக கொண்டு வரலாம். எந்த அளவுக்கு மெல்லிதாக தட்டணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடலைப்பருப்பு இருக்குல்ல, அந்த கடலைப்பருப்பு மேலே உங்களுக்கு தெரியணும். அந்த கடலைப்பருப்பு பேக் சைட்லையும் தெரியணும், மேல் பக்கமும் தெரியணும். அதுதான் கரெக்டான மெத்தடு. இப்போ 8 எடுத்துட்டிங்கன்னா இந்த சைஸில் இருக்கணும். இது நீங்கள் அப்பப்போ அதாவது செய்ய அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கலாம். மொத்தமாக செஞ்சு வச்சுக்கணும், மொத்தமாக தட்டி வச்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். போடும்போது அப்படியே உள்ளே இறங்கின மாதிரி இருக்கும். அந்த ஈர சலசலப்பு எல்லாமே அடங்க அப்படியே மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி போட்டுடணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்க. அப்போ தான் நிதானமாக நல்லா வெந்து அந்த ஈர சலசலப்பு எல்லாமே இதை பாருங்க இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அடங்கின பிறகு ரொம்ப சிவர விட்டு எடுத்துடக்கூடாது. ரொம்ப சிவர விட்டு எடுத்தீங்க அப்படின்னா எடுக்கும்போது இந்த கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து எட்ட வச்ச பிறகு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நிறம் மாறிடும். அதனால இந்த பதத்துக்கு வரும்பொழுதே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தட்டை அந்த சூடு ஆற இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக நிறம் மாறி வர ஆரம்பிக்கும். அப்போ தான் கரெக்டாக அந்த கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் நல்ல சுவையான மொறுமொறுன்னு தட்டை ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஈரம் இல்லாத ஒரு சில்வர் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு கவரில் போட்டுட்டு நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு சில்வர் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா வெளியிலே வச்சு 30 நாள் ஆனாலும் சாப்பிட்லாம். கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு அந்த காரல் தன்மை அடிக்காது. நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவே இருக்கும். நான் உங்களுக்கு இதை உடச்சி விட்டு காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக உடையதில்ல. ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அந்த உப்புத்தன்மை அந்த காரத்தன்மை எல்லாமே கரெக்டாக இருக்கும். சாப்பிட ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.